இருக்குமாப்பா சரி அப்படி காது கேட்கலையப்பா குழந்தைக்கு உடனே அப்படி யாரும் பையன் அப்படி உடம்பு செல்லாம யாரும் இருக்காங்களாப்பா இன்னும் யாரும் இருக்காங்களா அடுத்து குழந்தைக்கு பத்தி கேட்கணும் யாருக்காங்களா குடும்பத்தை பார்த்தமா அப்படி குடும்பத்தை பார்த்த கருப்பசாமி ஒண்ணு பிறந்தால் நமக்கு இப்படி ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டே அப்படின்னு கேட்க வந்திருக்க உண்மையாமா அதான் சொல்லு அதான் இல்ல இது எப்படி இருக்கு அதை சொல்ல முடியாத இதைத்தானே சொல்லணும் ஒண்ணு கொடுத்தாலும் இப்படி கொடுத்துட்டியே அப்படி கருப்பசாமி அப்படி இடையில வந்து உண்மையா பிறப்புல இல்ல சத்தமா சொல்லு காலில் விட்டுருவோம் பிறப்புல நான் பாத்துக்கிட்டேன் பிறப்புல உட்காந்து கூட்டி போயாச்சு உண்மையா இல்லையா எத்தனையோ ஆஸ்பத்திரி கூட்டி போயாச்சு எத்தனையோ பார்த்தாச்சு ஆனா வரக்கூடிய நமக்கு அப்படி கருப்பசாமி வளர்க்கல பிள்ளை இப்படி அப்படி வரக்கூடிய வழக்காடி பார்த்தேன் சரி அப்படின்னு கருப்பசாமி கேட்க வருது உண்மையா கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் அப்படி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கர்மாவும் கிடையாது ஒண்ணு சொல்ல புரியாது ஏன்னா அப்படி குடும்பத்தில் நமக்கு இது வரைக்கும் யாரும் இல்லை உண்மையா பையா திருச்செந்தூர் கடற்கரை ஆண்டிட்ட வேண்டி வந்த வரத்துல பிறந்த பிள்ளை கால் அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் குலதெய்வ புத்தம்ல அப்படி திருச்செந்தூர் கடற்கரை ஆண்டி கொடுத்த வாரிசும் இப்படி ஆகணுமா அப்படின்னு கேட்டு வந்திருக்க உண்மையா இந்த வாரிசை நல்லா ஆக்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டக்கூடிய இடையில அப்படி பின் நரம்புல ஓடக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லியிருப்பாங்க சத்தமா சொல்லு பின்னாடி அப்படி மூளைக்கு போற நரம்புல அப்படி ஒரு பாடி உண்மையா இல்லையா என்ன சொல்றேன் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பின்னாடி ஓடக்கூடிய பாதிப்பு உண்மையா இல்லையா எத்தனை வருஷம் ஆயிட்டு இப்படி கருப்பசாமி வாக்குல பிறப்புல இல்லைன்னு சொல்லுங்க ரொம்ப அதிகமாயிட்டு உண்மையா இல்லையா கருப்பசாமி என்ன நம்புறியா இதுக்கு முன்னாடி என்ன பாத்திருக்கியா கருப்பசாமியை பாத்திருக்கியா கருப்பசாமி காப்பாத்தி தரும் நம்பிக்கை இருக்கா ஒரு பெண் சொல்லி என்கிட்ட வந்து நிக்க உண்மையா சத்தமா காலைல விழுந்துட்டு வா அப்படி இன்னொரு ஆளுக்கா ஏன்னு கேட்டேன் அப்படி பக்கத்துல உட்காரமா பாப்பி எத்திக்கிட்டியா பக்கத்துல உட்காரலாம் நான் கர்ப்பசாமி மத்த சாமியார் ஓடிட மாட்டேன் எனக்கு காலையும் பிடிக்கலாம் ஒண்ணும் இல்லை அப்படி ஏன்னு கேட்டேன் இது 2வது பிறந்ததா சரி கருப்பசாமி வழக்கில் ஒரு 3 அமாவாசை என்கிட்ட கூட்டி வரணும் இப்போ ஒரு 3 கனியை தரேன் அதை அரை வெட்டி அவனுக்கு புளிச்சு பிடிக்கணும் அரை உடம்புக்குள்ள தேய்ச்சி பிடிக்க வை கட்டுமானத்தில் கொண்டு வந்து கருப்பசாமி கொஞ்சம் நல்லாக்கி கொடுத்தா போதுமா என் வாக்கு நம்பிக்கை இருக்கா ஓ அம்மன் நிக்கல்ல அந்த அம்மனே வச்சு வரவழைச்சு அவனை நல்லாக்கி தரேன் எப்படி கும்பிடுத மேற்பக்கம் இருக்கல்ல சத்தமா சொல்லு அவளை எப்படி வணங்கி வரைய உடம்புல எப்படி நிக்கல அதே மாதிரி அவன் வாரிசை நல்லாக்கி தரது ஏன் பொறுப்பு பயம் ஒண்ணும் இல்ல மாத்தி அதான் பின்னாடி ஒரு பிரச்சனை கருப்பசாமி உண்மையை சொல்ல கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் அதான் அம்பாளை கும்பிடுதியா காப்பாத்தி வர நிக்கா கருப்பசாமி வழக்கில் ஒரே வாக்கு தான் அவனை காப்பாத்தி தரணும்னு உத்தரவாயிட்டு நல்லபடியா காப்பாத்தி தரேன் அமாவாசை இந்த கருப்பசாமியை அவனை கூட்டிட்டு வர முடியுமா இப்ப என்ன நடக்குன்னு சொல்லிட்டேன் அமாவாசை இந்த கருப்பசாமி நல்லா ஆக்கி தரேன் 3 கனி தாரேன் அப்படி 3 கனியை கொடுத்து கருப்பசாமி சரி இப்ப காலை கொடுத்துட்டா கேட்கணும் நீயோட நிப்பாட்டி உட்கார வைப்பேன் என்கிட்ட ஒளியா வந்தது அதெல்லாம் ஒண்ணு சொல்லுங்க எம்பெருமான் முருகபெருமான் வரம் கொடுத்து குழந்தை பிறந்தது அப்படின்னு வாக்கு இன்னோட மாத்தி தரேன் சுடல ஏத்தப்பல கிடக்க இருக்காரு உண்மையா இன்னோட நிப்பாட்டி கொடுத்தா என்ன செய்வ இந்த கருப்பசாமி நம்பி வந்துட்டா மத்ததெல்லாம் கருப்பசாமி கிட்ட வரவும் வராது எந்த சுடலையும் வர மாட்டாரு நிப்பாட்டி தரணுமா வேண்டாம் நீ எவ்வளவு சொன்னாலும் கருப்பசாமி வாக்கு ஒண்ணுதான் நான் உண்மையதான் பேசுறேன் புரியுதா உண்மையதான் பேசுவேன் கருப்பசாமி உன்னுடைய குலதெய்வத்தை வந்து பார்த்தேன் அப்படி உன்னுடைய குலதெய்வம் பேசாம இருக்குது அப்படி 3 பேர் வீட்டுல இருந்து வர உண்மையா நான் கருப்பசாமி வழக்காடி பார்த்துட்டேன் இந்த கனியை தரேன் இதுல ஒரு கனி உனக்கு எடுத்து பிடிக்கலாம் அரை தேய்ச்சி பிடிக்கணும் அரை உடம்புல பிடிக்கணும் என்னோட வயிறு வலி சம்பந்தப்பட்டது எதுவுமே இருக்காது கருப்பசாமி அமாவாசை வரும்போது எனக்கு ஒரு மாலை வேணும் பண்ணும் அப்படி பேரப்பிள்ளையே அடுத்த வரும்போது காப்பாற்றி தான் 2 கனி அவனுக்கு அறுத்து பிடிஞ்சு கொடுக்கும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்கிட்ட அழைச்சிப்பான் கருப்பசாமி எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அது சொல்ல முடியாதா நான் கர்ப்பசாமி அவனுக்கு படிப்படியாக குணப்படுத்திட்டேன் இப்போ பண்ற செயலாம் தானா நின்றோம் அரை தேய்ச்சி குளிக்கணும் அரை உடம்புல கனி கிளை பண்றது சரி சரிப்பா ஒரு நாளைக்கு அரை அதே அறைய குளிச்சு குடிக்கணும் சரி அப்படி இருக்குமாப்பா சரி
என்னை நம்பிதான் விதைச்சப்பா ஓடியாப்பா வயலெல்லாம் விதைச்சு போட்டு கருப்பசாமியை கண்களை காப்பாத்துறேன் ஓடியா சரக்கு மாட்டா சரக்குனா கூப்பிடுவேன் கருப்பசாமி சரி ஆமாப்பா சரி 3 முறை அப்படி உடல்நிலை சம்பந்தப்பட்ட இறந்துருக்கா உடல்நிலை சம்பந்தப்பட்ட அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் எசகமா வந்து நிக்கால கும்பிடுவியா வந்து நிக்கா பக்கத்துல என்ன செய்யணும் காப்பாத்தி தரணும் வேண்டாமா ஒரு வாரிசுக்கு பிரச்சனை ஓடுது அது உன் உள்ளத்துல பெருசா இருக்கு வெறும் கவலை வாழ வைக்கணும் கருப்பசாமிகிட்ட வந்துட்டேன் கருப்பசாமி நம்பிக்கை இருக்கா வாழ வச்சு தர வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உண்மையா இந்த வயிறு வலி நல்லா மாத்தி தரேன் வர அமாவாசைக்கு இந்த கருப்பசாமிக்கு என்ன செய்வேன் முதல்ல ஒன்ன குணப்படுத்தி தரேன் அதுக்கப்புறம் மகளுக்கு வாழ்க்கை தரேன் வேற என்ன கேட்பேன் அதான் வாழ்க்கை தரேன் கால கேட்கணும் எங்க இருக்கான்னு கேட்கணும்ல கருப்பசாமி ஆமா கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் தெற்க இருந்துக்கிட்டு அவன் வேற மாதிரி முடிக்கான் உண்மையா அப்படி கருப்பசாமி என்ன கேட்டா 2 தடவை நம்மளும் தூது விட்டாச்சு எந்த பலனும் இல்லை உண்மையை சொல்லு என்ன செய்யணும் மகனோட குறைபாட கேட்கணும் இல்ல மகள் படிச்சிருக்கான்னு சொல்லுதலாம் என்ன செய்யணும் மனமாற்றம் கொடுத்தாலும் அந்த இடத்துல விருப்பம் இல்லாம இருக்க 2 பேருக்கும் உண்மையா அப்படி விருப்பம் இல்லாத இடத்த சேர்த்துக்க கருப்பசாமி வாக்கு ஒரு அமாவாசை என்கிட்ட வர முடியுமா அப்படி உடல் குணப்படுத்தி நல்லா தாரேன் நான் உனக்கு தான் கூப்பிட்டேன் அதுக்கப்புறம் தான் பிள்ளைக்கு சொன்னேன் நான் சொன்னது சரியா இருந்தா சொன்னா போதும் நான் மற்ற ஜாமி மாதிரி வளவளன்னு சொல்ல மாட்டேன் கருப்பசாமி வாக்கு சொன்ன வாக்கு தான் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறுக்கு வலி நிப்பாட்டி தரேன் கருப்பசாமி காப்பாத்தி தரேன் நல்லபடி ஆக்கி கொடுத்தா போமா பேத்து காப்பாத்தி தரேன் 2 கனி தரேன் 2 பெட்டி பொடிச்சு குடிக்கணும் அரை தேய்ச்சி குடிக்கணும் எசக்கமா வந்து நிக்கா அவளை என்ன கும்பிட்டு வருவியா அந்த குலதெய்வமா சரி அவன் வந்து நிக்கா பக்கத்துல நல்ல ஒரு சின்ன பிள்ளையா வந்து நிக்கா என்னன்னு கேட்டேன் என்ன கும்பிடுதவா கொஞ்சம் வாக்கு சொல்லி அனுப்புன்னு சொல்லிட்டான் உன் குலதெய்வம் உள்ளதான் வாக்கு கொடுக்க முடியும் காப்பாத்தி தரேன் மகளுக்கும் கூடிய சீக்கிரம் வாழ்க்கை தரேன் என்ன அமாவாசை என்ன வந்து பார்க்க முடியுமாப்பா போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் தரலாம் ஆமா கருப்பசாமி சரி இதோ அப்படி இருக்குமாப்பா எப்பா அப்படி கருப்பசாமி கூப்பிடுது அப்படி சரி அப்படி கூப்பிட்டுறேன் ஏமா இடத்த வைக்கணும் வடியா பக்கம் இந்த வாட்டி அதுக்கு ஒரு கூப்பிட்டு வீட்டோட சேர்த்து இடத்த வைக்கணும் வடியா பக்கம் யார் இருக்காங்க கருப்பசாமி தோணோட எல்லாம் நல்லபடியா இருந்தாலும் என் அருவா உன்னுடைய கட்டுமனையில காவலுக்கு இருக்கு உண்மையாம இருக்கா இல்லையா யாருக்கு கையேந்து விட மாட்டேன் கருப்பசாமி எப்படி கொண்டு போறோம் நம்ம கையேந்து விட மாட்டோம்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லி கொண்டு போய்கிட்டு இருக்கேன் உண்மையா பையா அதுபடி நடக்கணும் இல்லையா பையா அப்படி நீ கேட்கக்கூடிய அப்படி இடத்துக்கு கருப்பசாமி இப்போதைக்கு வழக்காடி பார்த்தேன் ஒரு ஆளை வச்சு வந்து அதே முடிச்சுட்டாரு ஒரு ஆள் தான் இனி வருவான் அவங்ககிட்டே முடிச்சு தரேன் அந்த ஏரியாவில் உள்ளதான் ரொம்ப தூரமா கிடையாது அது அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கருப்பசாமி முடிச்சு தரேன் அப்படி வரக்கூடிய இன்னொரு உத்தியோகம் வேணும் யாருக்கு உனக்கு வேணுமா அப்பாவுக்கு வேணுமா சரி கொஞ்சம் கால் கருப்பசாமி இதை முடிச்ச உடனே உனக்கு ஒரு உத்தியோகத்தை வாங்கி கொடுத்தா போதுமாம்மா வாங்கி தரேன் கருப்பசாமி உன்னுடைய வாழ்க்கைக்கு எதிர்கால வாழ்க்கை கருப்பசாமி பார்த்தேன் உன்னுடைய மனசாட்சிப்படியே நடந்து கருப்பசாமி புரிஞ்சு வாழ வச்சா போதுமா யாருக்கிட்ட எந்த சூழ்நிலையும் கருப்பசாமி உன்னை கையெழுந்து விட மாட்டேன் எந்த சூழ்நிலையும் உனக்கு ஒரு அவப்பேரும் வாங்கி தர விட மாட்டேன் கருப்பசாமி இந்த 2 நாள் உள்ளத்துல நினைச்சுக்கிட்டே இருக்க உண்மையா இல்லையா அதுபடி கருப்பசாமியை கும்பிடுற இடத்துல எப்படி என் கனி 2 இடத்துல வச்சிருக்கேன் அதே மாதிரி கருப்பசாமி உள்ளம் கணிஞ்சு உன்னுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கும் பதில் சொல்லி தரேன் வேற என்ன கேப்ப அதான் இதை முடிச்சுட்டு வேலையை வாங்கி தரேன்னு சொல்லி அது ஒரு நான் சொன்னோம்ல அன்னைக்கே சொல்லிருக்கேன் அந்த கையெழுத்து உனக்கு சாதகமா வரும் உனக்கு சாதகமா போட்டுட்டு போவோம் அதுபடி வாழ வச்சுட்டாங்க அங்க எல்லாமே நான் அடிச்சு நொறுக்கும்னு சொல்லிட்டேன் அந்த பிரகாரம் தான் நடந்துகிட்டு இருக்கு நான் சொல்றது புரியுதா அங்க எல்லாமே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கேன் எந்த இது அவனுக்கு நல்லது கெட்டது இப்ப புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒண்ணு கருப்பசாமி வழக்கில் பார்த்தேன் 3 தடவை பேசிட்டான் உண்மையா அப்படி இன்னொரு தடவை கூப்பிட்டு நீ எடுக்கல 2 தடவை கருப்பசாமி பேசணும் சாயந்தரமா அது சாயந்தரம் மத்தியானத்துக்கு மேல தானே கருப்பசாமி உள்ளத்துல அப்படி வழக்காடி பார்த்தேன் அவனை இன்னும் கொஞ்சம் திருத்தி கொண்டு வரேன் இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு நான் சொல்றது புரியுதா எல்லாத்தையும் அப்படி தொழில் கூட எல்லாத்தையும் கொஞ்சம் இழந்துட்டான் உண்மையா எந்த பக்கம் போக விடாம வச்சிருக்கேன் அவனை சார்ந்த 3 பேர்கிட்ட இப்படி கசப்பு உண்டாயிட்டு பாத்துக்கிட்டுதான் கொஞ்சம் பொறு
எப்படி வரணும் பார்க்கணும்ல பார்த்தானே அனுப்ப முடியும். வேற என்ன கேப்ப? நான் கருப்பசாமி சொல்லக்கூடிய வாக்கு உண்மை. அப்படி சொன்னபடி அவனை எல்லாத்தையும் அடிச்சது வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பொறுத்து இருந்தா அனுப்பணும். இப்ப வேண்டாம், அவசரப்பட்டு போக வேண்டாம். நான் சொல்லுது புரியுதா? வேற என்ன கேப்பேன்? இடத்த கூடிய கருப்பசாமி ஒரு வாரத்துல ஒருத்தன் வருவான். ஒரு வாரத்துல ஒருத்தன் வருவான். கருப்பசாமி அந்த வேலையில தான் பிரச்சனை. நான் கூட்டு வந்து அவளும் வேலையில தான் பிரச்சனை ஓடிட்டு. உண்மையா இல்லையா? ஒருத்தன் சொல்லி இன்னொருத்தன் வந்தான். 3 பேரும் ஒரே வேலையை தான் கேட்டான். கருப்பசாமி முடிச்சு தர போயிட்டு வரலாம். எந்த முறையில செக்க பார்த்ததுல படிக்க போறா பேத்தி பார்த்துட்டு போயிட்டு வா. நல்லபடியா ஆக்கி தரேன். கருப்பசாமி கூடவே இருக்கேன். போயிட்டு வரலாம். சரி கருப்பசாமி ஆமா அப்படி இருக்குமாப்பா? பாப்பா வாகனம் டிரைவர் ஓடிட்டு வாரான். இந்த வேலையில் வந்து தடுமாட்ட வந்து பிள்ளை ஒரு மாதிரி வந்துருக்கான். உண்மையாப்பா? என்ன பேர பிள்ளை? என்ன வேணும்? என்ன பாக்க சிறப்பாக்கி கொடுத்தாலுமே கருப்பசாமி வீட்டுக்குள்ள கொஞ்சம் அப்பப்போ பிரச்சனைகள் வருது. உண்மையா இல்லையா? சத்தமா சொல்லு. அப்பப்போ வாக்குவாதம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஓடிடும். எப்படி வருதுன்னே தெரியல, வந்துட்டு மறைஞ்சிருக்கு. உண்மையா இல்லையா? கருப்பசாமி யான்னு கேட்டேன். எப்ப அந்த இடத்துல ஆதி அப்படி இடத்துக்கு சம்பந்தப்பட்டது அப்படி கோளாறு வச்சது உண்மைதான். என் கனி ஒரு கனி இருக்கு முருகன் கிட்ட. உண்மையா? சத்தமா சொல்லணும். என் கனிமேல் நம்பிக்கை இருக்கா? இனி எந்த ஒரு குறை இல்லாம காலத்துக்கு காப்பாத்தி கொடுத்து உன்னுடைய உத்தியோகத்தை நல்லபடியா ஆக்கி கொடுத்தா போதுமாப்பா? இல்லைன்னு தொழிலும் அப்படி பிரச்சனை கருப்பசாமி கூப்பிட்டுட்டேன். சரி சரி பக்கத்துல அப்பா பாக்க 6 நாள் ஆயிடுச்சு. உண்மையா? எத்தனை நாள் ஆயிட்டு? 6 நாள் ஆயிடுச்சு. நாளையோட நல்லா ஆக்கி தரேன். வேற என்ன தேடி வந்தாலே போதும் கருப்பசாமி. சரி கருப்பசாமி நான் அதே இடத்துல உட்கார வச்சு இனி எந்த ஒரு சேதம் இல்லாம அந்த இடத்துல பேரும் புகழோட வச்சா போதுமா? நான் கருப்பசாமி என்ன நம்பி இருக்கணும். உன் வாரிசுகளுக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் எந்த ஒரு குறையில்லாம காப்பாத்தி கொடுத்தா போதுமா? என்ன நம்பி இருக்கல, எந்த ஒரு குறையில்லாம கருப்பசாமி அங்கே இருக்கலாம். யார் சொன்னாலும் கருப்பசாமி உத்தரவு இருக்கு, எங்கேயும் மாற வேண்டாம். நான் பாத்துக்கிட்டேன். எந்த ஒரு குறையிலும் காப்பாத்தி தரேன். கருப்பசாமி கனி இருக்கணும், வாழ்ந்தா உண்டு. எந்த ஒரு இதுவும் இல்லை. வேற என்ன கேட்கணும்? 3 நாள் நல்லா வேலைக்கும் நாளைக்கு நாளை கழிச்சு போகக்கூடிய அளவுக்கு வழி செஞ்சுட்டாங்க. எந்த ஒரு குறையும் இல்லப்பா. வேற என்ன கேட்கணும்? நான் பாத்துக்கிட்டேன். அமாவாசை இந்த கருப்பசாமி மறக்காம பார்க்கலாம். அமாவாசைக்கு வந்துருயாப்பா. கருப்பசாமி காப்பாத்தி தரேன். ஜாதகத்தை பார்க்க போனியா? இந்த கருப்பசாமி நம்மள ஜாதகத்தோட போட்டு நான் வாழ வச்சு தரேன். கருப்பசாமி பார்த்தேன். அப்படி 3 பேர் உட்கார்ந்து பார்த்தேன்னு சொல்றாரு. உண்மையா? பக்கத்துல உண்மையா சொல்லுப்பா. கருப்பசாமி வந்து பார்த்து அப்படி என்னன்னு கேட்டேன். ஒரு குறை இல்லாம அவன் சொல்றது சொல்லிட்டான். கருப்பசாமி காப்பாத்தி தரேன். நான் வாக்கு தந்திருக்கோம்ல, என் வாக்கு மேல நம்பிக்கை இருக்கா? பேத்தி காப்பாத்தி தர போயிட்டு நம்ம சரி வரலாம். கருப்பசாமி எப்ப திருநெல்வேலி பக்கம் போயிட்டு அப்படி ஒளியாப்பா பக்கத்துல அப்படி நல்ல காலில் விழுந்துக்கலாம். சரியா விடுங்க. வேறப்பில நல்லா விழுந்துட்டு வா. கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். பிரச்சனை இருக்கடா? சத்தமா சொல்லு. இந்த இடம்னு சொல்லுதாரு. உண்மையா இல்லையா? இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை. உண்மையா? கருப்பசாமி ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கேன், காப்பாத்தி கொடுத்துருக்கேன். அப்படி எந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு இனிமேல் போனாலும் மாத்திரை மருந்து குறைச்சு கொடுத்து கருப்பசாமி மாசம் ஒரு முறை பிரச்சனை உண்டு. உண்மையா இல்லையா? இனிமேல் அது வராதெல்லாம் காப்பாத்தி தரேன். இந்த கருப்பசாமி ஆடி அமாவாசை நிறகுடமா தூக்கி பால் குடம் தூக்கி வந்தோம். வருவான மாட்டானா? மாத்தி தரேன். அதெல்லாம் எந்த ஒரு குறையும் வராது. யார் என்ன கேட்கணும்? கருப்பசாமி கிட்ட ரூபாய் தரக்கூடிய அப்படி 2 தடவை ஒரு ஸ்கூலுக்கு மாத்தி விட்டாச்சா? அப்படி மாத்தி போற வாய்ப்பு வந்துச்சா? அதான் சொன்னேன். அவன் பக்கத்திலே போட்டுக்கலாம். கருப்பசாமி காலையில் அதான் சொல்லு. அப்படி படிக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் மாற்றி கொடுத்தா நல்லா இருக்கும்பா அப்படிக்காது. இப்போ கிழக்க போகிறான், வடக்க அனுப்பலாம். கிழக்க தானே போகிறான். சத்தமாக சொல்லி பேத்தியா? சரி காலையில் கொடுத்துருவான். நான் சொல்ல கேட்கத்தான் சொல்லி சரின்னு தான் சொன்ன வழியில். என்ன பண்ணல அம்மாட்ட கேட்டுருமா குடிக்கணுமா? சரி உண்மை தானே? எல்லாத்தையும் இழந்து வந்து என்கிட்ட வந்தால் வாக்கு சத்தியவாக்கு கொடுத்துருக்கான். உண்மையா இல்லையா? சத்தியத்தை காப்பாற்றுற கருப்பசாமி ஓடி வருவேன். சத்தியத்தை காப்பாற்ற கருப்பசாமி என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அப்படி நல்லே ஆக்கி தருவேன். வேற என்ன கேட்கணும்? இடம் வீடு சம்பந்தப்பட்டது கேட்கணும். என்ன கேட்கணும்? உண்டடா சரக்க ஏதா இருந்தா உண்டா சரக்குண்டா சரக்கு வந்து பார்த்தா கருப்பசாமி நல்லா வாக்கு கொடுப்பேன். சரி கருப்பசாமி ஆமா சரி சரக்கு நீ ஏடா வாங்க போனேன்? ஒரே ஒரு திருப்பி இருந்தாலும் உண்மை சொல்லி சரக்கு கொடுத்தா நல்லா வாங்க சொல்லுவேன். உண்மையா இல்லையா? ஒருத்தி தான் எடுத்து கொடுத்துருப்பான். உண்மையை சொல்லு. துறப்போ நான் பார்த்துக்கிட்டேன். சரக்குனா கருப்பசாமிக்கு ரொம்ப இஷ்டம்ல. சரி அப்படி வழக்காடி பார்த்தேன். நோயிலிருந்து காப்பாற்றி தரேன். கல்வி செல்வாக்கு வந்து உடல்நிலை நல்லபடியா ஆக்கி கொடுத்து அமைச்சு கொடுத்தா போதுமா? அமைச்சு கொடுத்தா போதுமா? உன்னோட உடம்பு எப்படி இருக்கும்? என்னாச்சு? சரி நிப்பாட்டி தரேன். அப்படி வரக்கூடிய அது வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு. உண்மையா இல்லையா?
கருப்பசாமி நம்பதியாண்ணே கருப்பசாமி பழக்காடி பார்த்த குடும்பத்தையும் நல்லபடியாக வாழ வச்சு 2 கட்டி முடி அப்படி காப்பாற்றி தரேன். இந்த கனியை அறுத்து புளிஞ்சு குடிக்கலாம். ஏற்கனவே 3 கனி வீட்டில் இருக்கு. உண்மையா 3 கனி இருக்கு. சரியா உண்மையா இல்லையா? அம்மாள் கபடி படத்தில் கொண்டு வச்சிருக்கேன். உண்மையா பிடிப்பா. இந்த கனி தான் காப்பாற்றி தரேன்னா எந்த குரலும் காப்பாற்றி அமாவாசைக்கு என்கிட்ட வரும். வேற என்ன கேட்பேன்? அதான் இடத்த பற்றி சொல்லிட்டோம்ல. என்ன கேட்பேன்? என்ன கேட்கணும்? கால் விழுந்துடும் கேட்கணும். சாமி சரி அப்படி அமைச்சு கொடுத்து நல்லபடியா வித்து கொடுத்தா போதுமா? மேல் பக்கம் உள்ள இடமா கருப்பசாமி போய் பார்த்துட்டேன். ஆனா இடத்துலயும் வில்லங்கம் இருக்கு. உண்மையா இல்லையா? முக்குல இருந்து ரெண்டாவது மனை சத்தமா சொல்லு. கருப்பசாமி என் குதிரையை விட்டு பார்த்துட்டேன். ஏற்கனவே 2 தடவை விளையாடி கூட போயிருக்கோம். சரியா 2 தடவைன்னு சொல்லிட்டேன். கருப்பசாமி வித்துட்டாங்க. கையெழுத்து 2 பேர் கையெழுத்து வேணுமே. சரி கருப்பசாமி வழக்கில் வந்துட்டு காப்பாற்றி அப்படி வித்து கொடுக்க கருப்பசாமிக்கு என்ன செய்வேன்? பேக் மாறக்கூடாது. நான் கருப்பசாமி அப்படி விற்க முடியாத இடத்த தானே வித்து தரேன். 3வது பேர் வந்து வாங்கிட்டு போவோம். அப்படி கருப்பசாமி வழக்கில் வாக்கு கொடுக்காரு. அப்படி வித்து கொடுத்தா கருப்பசாமி ஒரு அன்னதானம் காணிக்க கொடுத்தோம். ஒட்டுக்கா பேத்தி வேற என்ன கேட்பேன்? போயிட்டு வா. நான் கருப்பசாமி கூட வரேன். மாசம் ஒரு முறை அமாவாசை இந்த கருப்பசாமியை பார்க்க வரேன். வருவியாடா? போயிட்டு வா. உனக்கு ஒன்றாக போயிட்டு வா. கருப்பசாமி கூட இருக்கேன். ஆமா கருப்பசாமி சரி. அப்படி அதே இடம் தான் கடவுளுக்கும் கேட்கும். போறியா? அதுதான் பெரும் கவலை கருப்பசாமி. உண்மையா இல்லையா? சரி போயிட்டு வா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். அப்படி வழக்காடி பார்த்து கருப்பசாமி ஒரு குணம் இருந்தால் மறுகுணத்துக்கு மாறிடலாம். உண்மையா இல்லையா? நான் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தான் செய்யலாம். நான் கருப்பசாமி அதுல இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். அப்படி வேலைக்கு போனோம்னா அதுலயும் பிரச்சனை இருக்கு. உண்மையா இல்லையா? இவனை எப்போ தூர தூக்கலாம்னு நினைக்காங்களே. சத்தமா சொல்லணும். கருப்பசாமி 3 பேரும் தள்ளி விட்டு கருப்பசாமி இவனுக்கு 2 தடவை வேலைக்கு போக முடியாம போய் சேர்ந்திருப்பான். பிரச்சனை இருக்கா? காப்பாத்தி தரேன். உன்னுடைய உடலையும் பார்த்து கருப்பசாமி ஏற்கனவே நமக்கு அப்படி கர்ப்பப்பை பிரச்சனை இருந்தது. உண்மைதானமா? கால விழுந்துருவான். உண்மை இல்லையா? உண்மைன்னு சொல்லு. கருப்பசாமி கிட்ட போய் சொல்லு. கருப்பசாமி அப்படி குடும்பத்தை பார்த்தேன். ஒரு தெய்வத்தோட பார்வையும் இப்போதைக்கு நம்ம கிட்ட அப்படி இருக்கக்கூடிய அம்பாளுடைய பார்வை நம்ம வீட்டுல நிறைஞ்சிருந்தாலும் கருப்பசாமியோட பார்வை நிறைஞ்சிட்டு. உண்மையா? கருப்பசாமி வந்து நிற்கிற வீடு 3வது வீடு. உண்மையா? அப்படி வழக்காடி பார்த்தேன். இனி வரக்கூடிய துன்பத்திலிருந்து கருப்பசாமி காப்பாத்தி கொடுத்து நல்வழிப்படுத்தி கொடுத்து பொருளாதாரமும் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நல்லபடியா வாழ வச்சா போதுமாமா? நிலநாட்டி கொடுக்கிற 2 குடும்பத்தையும் பகையா இருக்கு. அதை நான் பாத்துக்கிட்டேன். கீழ்பக்கம் பகை. சத்தமா சொல்லு. ஒத்தப்பட்ட பிள்ளை பொத்தவன் ஓடிட்டு வரான். உண்மையா? செவிட்டோடு அடிச்சு கருப்பசாமி நல்லா ஆக்கிடுவேன். ஆனா நாம அவங்க செய்யற தவற செய்யக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? என்ன நம்பினா என்ன நம்பிரு. நான் கருப்பசாமி நம்பினா கருப்பசாமி என்ன காப்பாத்துவார் நம்பிரு. நான் அடிச்சு அனுப்புறேன். நான் சொல்றது புரியுதா பேத்தி? அப்படி வழக்காடி பார்த்தேன். எதிக்கிறதுக்குள்ளே மூஞ்சில முடிச்சாலும் அங்க வாக்குவாதம் வருது. உண்மையா இல்லையா? ஏன்னு எனக்கு தெரியும். நான் கருப்பசாமி பாத்துக்கிட்டேன். வேற என்ன கேட்கணும்? இருவருக்கும் உண்டான குணத்தையும் பார்த்தேன். எந்த குறையும் இல்லை. ஒண்ணு கொஞ்சம் மக்கா தான் இருக்கு. இருந்து அதை நல்லபடியா ஆக்கி கொடுத்து கருப்பசாமி கல்வி செல்வாக்கும் உன்னுடைய கணவரை காப்பாத்திட்டாரு. கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி இருப்பேன். அமாவாசை கருப்பசாமியை பார்க்கும். இப்ப சொல்லக்கூடிய வாக்கெல்லாம் அப்படி கேட்கக்கூடியதான். சரி வரலாம். கருப்பசாமி ஆமா அப்படி இருக்குமாப்பா? சரி. அப்படியா? எல்லா வளர்த்தா அப்படி இருக்குமாப்பா? சரி. நீ பார்த்து கூப்பிடு கருப்பசாமி. சரி. ஆமா மகளுக்கு கேட்கணும். ஏப்பா மகளுக்கு அப்படி உடல் நிலையும் கேட்கணும். அப்படி வரக்கூடியது சம்பந்தம் இல்லாம நடக்க கருப்பசாமி உள்ளத்தை மாத்தி தரணும் கருப்பசாமி அப்படின்னு கேட்க வந்துருக்கு. உண்மையாப்பா? பெண் பிள்ளைக்கு கேட்கணும். என்னப்பா கேட்கணும்? கேட்க அப்படி இருக்குமா கருப்பசாமி? சரி. கொஞ்சம் நாளாயிட்டப்பா. உண்மையா? உண்மையை சொல்லு. இப்போதைக்கு இல்ல. ஆஸ்பத்திரி பார்த்தாச்சு. எல்லாம் வந்து பார்த்தாச்சு. உண்மையா இல்லையா? சுடலே கும்பிடுவியோ? சுடலை வந்து இருக்காரு. அதே தெக்க இருக்காரு. உண்மையா? சத்தமா சொல்லணும். கும்பிடவே மாட்டியா? சுடலை நிக்காருன்னு சொல்லுதாருப்பா. பக்கத்துல நிக்காரு. உண்மையா பையா? சத்தமா சொல்லு. அம்பாளை கும்பிட்டாலுமே சுடலை ஏற்கனவே குலதெய்வமா இருக்காரு. காலில் விட்டுரும். அமாவாசை கருப்பசாமி பார்க்க வரக்கூடிய பாப்பா. அது வரைக்கும் ஒரு கனி தானே. 2 கனி தானே பிடிச்சு கொடுக்கலாம். அப்படி வரக்கூடிய உடம்புல நீர் சம்பந்தப்பட்டது. நான் சொல்ல புரியுதாப்பா? கைக்கால் வீக்கம் சொல்லுது. பின்னாடி வலி இருக்கா? நீர் சம்பந்தப்பட்டது. கருப்பசாமி இல்லாம மாத்திட்டாரு. வேற என்ன கேட்கணும் அவளுக்கு? குடும்பத்துல அப்படி சொல்லக்கூடிய கருப்ப வழக்காடி பார்த்தது குறைபாடு அப்படின்னா கோளாறுகள் எதுவும் இல்லை. அதை நம்ப வேண்டாம். ஏற்கனவே இப்படி கட்டுக்கதையை விட்டாலும் நம்ப வேண்டாம். கருப்பசாமி புரிஞ்சல. கருப்பசாமி வழக்குல கால நேரம் சரியில்லை. நான் சொல்ல புரியுதாப்பா? 2 இடத்துல குழப்பி விட்டாங்களா உடனே?
அதனால தான் என்கிட்ட வந்திருக்க. நான் இல்லைன்னு கருப்பசாமி சொல்லுங்க. நம்புறியா? இடத்துலயும் பிரச்சனை இருந்தது உண்மை. ஆனா மாறிட்டு. ஆனா அதை வச்சு இனி கவலைப்பட வேண்டாம். நான் சொல்லு புரியுதா? ஒரு தெய்வத்தோட பூமி அது. உண்மையா பையா? ஒரு தெய்வத்தோட பூமி நீ இருக்கிறது. உண்மையா பையாப்பா? கருப்பசாமி வழக்கில் பார்த்தா அப்படி எதுவும் இல்லாம மகளை முதலே காப்பாத்தி தரேன், அதுக்கப்புறம் பின்னாடி வருது. நம்புவியா கருப்பசாமியா? 2 கனி தரேன். 2 கனி அப்படி எந்த இடத்துலயும் போடாம கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி அவளுக்கு புரிஞ்சு கொடுக்க முடியுமாப்பா? கருப்பசாமி யான்னு கேட்டேன். அப்படி இருக்கக்கூடிய என்னப்பா? காளியை கும்பிடுவியோ? அந்த காளி வந்து நிக்கா, என் தங்கை காளி வந்து நிக்கா. ஏன்னு கேட்டேன். வந்து நிக்கா, அவளும் நிக்கா. உண்மையா பையாப்பா? சரி, காலையில் கொடுத்துட்டு ஒருத்தர் கேட்கணும். காப்பாத்தி கொடுத்தா கருப்பசாமிக்கு வர அப்படி அமாவாசை கனிமாலை கட்டி கொண்டு வந்துருவியா? கொண்டு வரவே மாட்டியா? 2 கனியில நிப்பாட்டித்தாங்க. எந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகாம நல்ல உடல்நிலை நல்லாக்கி கொடுத்தா போதும். அப்படி தொழில் வளர்த்துன்னு பார்த்தேன். மண்ணு சம்பந்தப்பட்ட வேலை யார் பார்க்க? என்ன வேலை பார்ப்ப? அதான் மண்ணு சம்பந்தப்பட்டது சொல்லிட்டாரு. உண்மையா பையா? மண்ணு சம்பந்தப்பட்ட தொழில் பார்த்து கருப்பசாமி சொல்லுதாரப்பா. அந்த தொழில்கள் நல்லபடியா அமைச்சு கொடுத்து உன்னுடைய வேலை உடம்பு ஆரோக்கியத்தையும் கொடுத்தா போதுமாப்பா? இந்த கருப்பசாமி நம்பி வருவியா? காப்பாத்தி தரேன். 2 கனி தரேன். 2 கனி அவளுக்கு தான் கொடுக்கணும். கனியை கீழே விட்டுறக்கூடாது. உனக்கு அடுத்தால வரக்கூடிய கனி அமாவாசை. இந்த கருப்பசாமி தேடி வரும். அமாவாசை எனக்கு ஒரு கனி மாலை கட்டி கொடுக்கணும். கொண்டு வரேப்பா. வேற என்ன கேப்ப? கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி இருப்பேன். ஆனா நீனும் சொன்ன வாக்குப்படி இருப்பீங்க. கருப்பசாமி வழக்காடி பார்த்துட்டா என் குதிரையை விழுந்த நல்லா ஆக்கிட்டார். போயிட்டு வரல கருப்பசாமி. ஆமா அப்படி இருக்குமாப்பா? சரி, நீ பார்த்து கூப்பிடு. சரி பாமா கூப்பிடு. என்ன பேரு? சரி, கருப்பசாமி பக்கத்துல வேற யார் இருக்கா? வரையப்பா பக்கத்துல வர முடியுமா உனக்கு? இல்லைன்னா உன்னுடைய வேலையை சொல்லி கூப்பிடுமா? அவன் அங்கிருந்து பார்த்துக்கிட்டு என்னடா சொல்ல போறாரு கருப்பசாமி, இது புதுசா இருக்காரு அப்படின்னு சொல்லி இது பக்கத்துல எல்லாம் இருக்கு. வர முடியல. உண்மையா பையா? இப்படி இருப்பேன். ஆனா நான் குடிப்பேன். அடுத்த வாங்கிட்டு தெரியும் எனக்கு. இப்ப நான் கொடுக்குற வாக்கில நீ பயந்து கொண்டு வருவேன். வரவே மாட்டியா? கருப்பசாமி அப்படி குடும்பத்தை பார்த்தேன். எண்ணி இப்போதைக்கு ஒரு 3 ஆண்டு காலமா 3 வருஷம் அப்படி நடக்கக்கூடியது. கருப்பசாமி இடமாற்றத்தை கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் அப்படி வரக்கூடிய வாக்குவாதம் இப்படி வரும். உண்மையாப்பா? இந்த வாக்குவாதம் ஏன் வருது அப்படின்னு கருப்பசாமி உடைச்சு சொன்ன கருப்பசாமி காப்பாத்தி தரக்கூடிய வாக்கத்தாரு. அடுத்த அளவுமே எனக்கு சரக்கு வேணும் தெரியா? வேண்டவே மாட்டியா? தொழில்களும் அப்படி இருக்கக்கூடிய இடம் மாற்றம் வருதாடா? அப்படி கருப்பசாமி வரக்கூடிய 3 மாசத்துல கருப்பசாமி அமைச்சு தரேன். ஆனா இப்போ வந்த மாதிரி என்கிட்ட சுத்தமா வரணும். வரியா? சரக்கு நான் அடிப்பேன். அதனால ஏத்துக்கிட்டேன். சாப்பிடையும் செஞ்சுட்டேன். உண்மையா பையா? 4 மணிக்கு. எத்தனை மணி? கருப்பசாமி போயிடல. நீ நிக்கிறனால அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்து குடும்பத்துல வரக்கூடிய ஒற்றுமையை ஆக்கி கொடுக்கணும். நமக்கு கூடிய சீக்கிரம் இடத்தை விட்டு தூர போகணும். ராசம் வந்துட்டா பேத்தி உண்மையை சொல்லு. அமைச்சு கொடுக்கட்டுமா கருப்பசாமி? நல்ல இடத்தையும் அமைச்சு கொடுத்து நல்லா அப்படி வரக்கூடிய போராட்டத்தை நிப்பாட்டித்தாரு. அது எங்க இருந்து வந்தாலும் ஒன்று நிப்பாட்டி கொடுத்து நல்லபடியா வாழ வச்சா போதுமா? தலைவலி யாருக்கு இருக்கு? காலையில் விட்டுருவான். அதெல்லாம் நீ இன்னைக்கே இல்லாம மாற்றி விட்டுருவேன். இனிமே ஜென்மத்துக்கு உனக்கு தலைவலி வராது. அப்படி தலைவலி வந்தா கருப்பசாமியை கும்பிட வேண்டாம். வருதா இல்லையா? எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு. உண்மையா இல்லையா? மாற்றி அமைச்சு தரேன் கருப்பசாமி. நல்ல ஒரு கனி கொடுறான். இந்த கனியோட உனக்கு தலைவலி அப்படி சம்பந்தப்பட்ட வயிறு பிரச்சனை அப்படி கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்தா போதுமா? வயிறு வலி இருக்கு பேத்தி, அதை மாற்றி தரேன். இன்னோட வயிறு வலி தலைவாரம் எது இல்லாம காப்பாற்றி கொடுத்து அந்த கருப்பசாமியை வந்து கும்பிடுவியா? அடுத்த அமாவாசை என் கனி இருக்கு. ஒரு கனி இருக்கு, நான் ஒத்துக்கிடுவேன். ஒரு கனி தான் இருக்கு. உண்மையா இல்லையா? கருப்பசாமி அதனால தான் உனக்கு வாக்கு தரேன். நல்ல காலையை கொடுத்தா போதும். கருப்பசாமி இன்னோட வயிறு வலி மாற்றி கொடுத்து உடல்நிலை நல்லா ஆக்கி கொடுத்து உத்தியோகத்தை மாற்றி அமைச்சிருவான். சரி, பக்கத்துல கனியை குடிச்சிருவியாமா? இதோட நல்லா ஆக்கி தரேன். வயிறு வலி இருக்காது இனிமே. அப்படி வயிறு வலி தான் கருப்பசாமியை நம்ப வேண்டாம். இனி நம்ப வேண்டாம் கருப்பசாமி. இன்னைக்கு மாற்றி தரேன். அப்படி கணவனுக்கும் நல்ல புத்தி சாரத்தை கொடுத்து உத்தியோகத்தை மாற்றி அமைச்சு கொடுத்தா போதுமா? கருப்பசாமி இடத்த வாங்கணுமா இல்லை இடத்த வாங்கினது பிரச்சனையா? அதான் வாங்கினது பிரச்சனையான்னு கேட்டேன். நான் என்ன செய்யணும்? அதான் நமக்கு வேணுமா வேண்டாமா? கருப்பசாமி காப்பாத்தி தரேன். கிழக்கிருந்து 3வது மனையை சொல்லுதாரு. உண்மையா? சத்தமா சொல்லணும். உண்மையாப்பா? சரி, பார்த்துக்கிறேன். இந்த கனியை புரிஞ்சு பிடிக்கும். கூடுபா கருப்பசாமி. வாழ்வெளிக்கு மாளிகை வர கருப்பசாமிக்கு, 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 மாளிகை வர கருப்பனுக்கு, மாளிகை வர கருப்பனுக்கு, ஆடி சித்தருக்கு, ஆடி சித்தருக்கு, கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. எல்லாம் ஆக்கி தரேன். தொழில் எல்லாம் நல்லா பேத்தி நிறைய வந்துகிட்டு இருக்கும். பிடிக்கணும். கருப்பசாமி பிடிச்சி கொடுத்தா
20 தடவை 30 தடவை வந்துகிட்டு இருக்கோம். கழுத்துல வலி இருக்கா பத்தி கழுத்து சம்பந்தப்பட்டது இன்னையோட நல்லாக்கி தரேன். கழுத்து வலி அப்படி எந்த ஒரு பிரச்சனை கருப்பசாமி இன்னையோட ஒன்று உடல் நல்லாக்கி தரேன். முழுசா கருப்பசாமி நம்பி அமாவாசை வரணும். வருவே பத்தி தூர போடு எல்லாம் யாரும் எழுதலாம். சரி கருப்பசாமி நல்லபடி அமைச்சு தரேன். எந்த ஒரு குறையில்லாம கருப்பசாமி இந்த கனியை அப்படி கொண்டு 2 கனி புளிஞ்சு சாப்பிட்டு வீட்டில் வைக்க. ஒரு கனி பாதுகாத்து வச்சு வேற என்ன கேட்கணும்? விநாயகி தர போயிட்டு வரலாம். சரி வரலாம். அமாவாசைக்கு வாமா. பழத்தை கீழே போட்டுறாத, கனியை கீழே போட்டுறக்கூடாது. கருப்பசாமி ஆமா சரி நீ பார்த்து கூப்பிடுப்பா. சரி அப்படி சரி அப்படி இருக்குமாப்பா. தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். வேலை கேட்கணும், வீட்டை பற்றி கேட்கணும். ஒடியாப்பா ஒன்னதான் கூப்பிடுதாரு. வீட்டில் வரக்கூடிய போராட்டம் அப்படி கேட்கணும், தொழிலையும் பற்றி கேட்கணும். உண்மையாமா? சரி கருப்பசாமி ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன். அப்படி வரக்கூடிய அந்த இடத்துல எந்த ஒரு அசிங்கம் நடக்காம பார்த்துக்கூடியான்னு கேட்டேன். உண்மையா? நான் சொல்லு புரியுதா பேசி? இந்த கருப்பசாமி நம்பினா உண்மையை சொல்லுவேன். அப்படி உண்மைக்கு கட்டுப்பட்டு இருந்தா கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்துல உன்னுடைய மகனை திருத்தி கொடுத்து நல்லபடியா கருப்பசாமி வாழ வச்சா போதுமா? அப்படி வரக்கூடிய வாக்கு எங்க இருந்து வருது? தன்னுடைய தாயோட நிலைமை சரியில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை சொல்லுதானா? அதெல்லாம் வரக்கூடிய விஷயமே. நான் கருப்பசாமி மாத்தி அமைச்சு அவன் புத்தியை மாத்தி அமைச்சுட்டாரு. 2 பேர்ல ஒரு பேர் ஊர்ல எல்லாம் ஓடி போயிட்டான். உண்மையா? மொத்தம் 3 பேர். 3 பேரு கருப்பசாமி எந்த இது கொள்ள 3 பேரும் சேர்ந்து போகக்கூடிய வாக்கு தாரேன். கருப்பசாமி அப்படி அப்படி உடனே அவனே கெடுத்து குடியும் போதையும் இருக்கு. உண்மையா? கஞ்சா குடிக்கானா? அப்படி உண்மையை சொல்லு. காலில் விழுந்துக்குவா. நான் போதன்னு சொன்னா எதுக்கிற பற்றியா சொல்லி கருப்பசாமி 3 பேரோட சேர்ந்து ஒரு பேர் வெளியூர் போயிட்டா, ஒரு பேர் கேஸ் எடுத்துட்டான். எல்லாம் சொன்னானா? சரி கருப்பசாமி காப்பாத்தி தரணும் கேட்க வரையா? வாரிசை நல்லபடி எந்த ஒரு குறை இல்லாம அப்படி வரக்கூடிய நேரத்துல எந்த ஒரு குறை இல்லாம காப்பாத்தி தரணும். வாரிசை நல்லபடியா ஒப்படைக்கணும். உண்மையா? அப்படி ஒப்படைச்சு கருப்பசாமி அவனையும் நல்ல ஒரு தொழிலுக்கு போக வச்சு அந்த கருப்பசாமிக்கு என்ன செய்வேன்? நான் கருப்பசாமி சொல்லக்கூடிய பார்க்கலாம். வீடும் உள்ளமும் சுத்தமாக்கணும். வரக்கூடிய பிரச்சனை அதுதான். நான் சொல்லு புரியுதா பேத்தி? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அப்படி கருப்பசாமி எனக்கு சொல்லக்கூடிய வாக்கு எனக்கு அது தெரியுமா? அப்படி வரக்கூடியதை அடுத்து கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி கணவனுக்கு வேலையை வாங்கி கொடுத்தனா இல்லையா? சத்தமா சொல்லு. தொழில் பார்க்க முடியல. கருப்பசாமி வர வச்சு தரேன். வாரிசு தெரிஞ்சு தரேன். ஒரு கனி தான் தருவேன். அவன் உள்ளத்தை மாத்தி தரேன். கூடிய சீக்கிரம் நல்லபடியா ஆக்கி தரேன். திரும்பி வருமா? பயப்படாத. பயப்படாத. திரும்பி வருமா? திரும்பி வர வச்சு தரேன். கருப்பசாமி இதே இடத்துல வர வச்சு தரேன். வாக்கு தரேன்னா இதே இடத்துல வர வச்சு தரேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன நான் பார்த்துக்கிறது போயிட்டு நான் கருப்பசாமி வாக்கு கொடுத்துட்டேன். போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் ஒரு அடியை கொடுப்பேன். பயப்படாம போயிட்டு வாழ வச்சுட்டேன். கருப்பசாமி ஆமா அப்படி இருக்குமாப்பா? சரி முருகா அப்படின்னு கும்பிடக்கூடிய இடம். சுடலை கும்பிட்டு உடல்நிலை சரியில்லை. ஒடியாமா யார் வந்திருக்கா? முருகனை கும்பிட்டு சுடலே குலதெய்வமா இருக்கு. ஒடியா பார்க்கும். நீ இல்லையா? வேற யாருக்கா? சுடலே கும்பிட்டு வரக்கூடிய வீடு எம்பெருமான் முருகனும் அந்த வீட்டுல மாலையை போட்டு ஓடணும் அப்படிங்கிற 2 பேரும் மாலை போட்டுதாங்க. உண்மையா? சத்தமா சொல்லு. உண்மைனா உண்மைன்னு சொல்லு. நீதானா அப்படின்னா தெரிஞ்சுக்கிடணும்ல. காலைல விழுந்துக்குவாங்க. பக்கத்துல உட்காரு. பக்கத்துல உட்காருங்க எல்லாரும். எசகமனுக்கு ஞானம் சேர்ந்து வச்சிருக்கா? இருக்கா இல்லையா? எசகம் உங்களுக்கு கும்பிட போயிருக்கியா? உண்மையை சொல்லு. வந்து நிற்க மாதிரி ஒரு அழுத்து எண்ணி அப்படி சரியா வழக்காடி பார்த்து 9 நாள் ஆயிட்டு. உண்மையா? சத்தமா சொல்லு பேத்து. அதான் வந்து கும்பிடலன்னு ஒரு வாக்கு நாம நேர்ந்தது ஒண்ணு இருக்கு. நான் சொல்லி எல்லாம் சேர்ந்து வரும்ல ஒரே நேரத்துல. நம்புதியா? இப்ப இருக்கக்கூடிய தலைபாரமும் வயிறு வலியும். உண்மையா? என்ன இருக்கு? தலைபாரம் வயிறு அப்படி வலி இருக்கு. உண்மையா இல்லையா? கால விழுந்துப்பா.
நிப்பாட்டி தரேன். என்ன செய்வ கருப்பசாமிக்கு? உடலை பத்தி கேட்கணுமா வீட்டுக்கு கேட்கணுமா? குடும்பத்தை அப்படி வழக்காடி பார்த்தேன். வரக்கூடிய எல்லாம் போதையில கொஞ்சம் அழிஞ்சு நிற்கு. உண்மையா காப்பாத்தி தரேன். கருப்பசாமி போய் சொல்ல மாட்டேன் மற்ற சாமி மாதிரி. போதையில அழிஞ்சு நிற்கு. வரக்கூடிய பணங்காசுகள் இழந்தாச்சு. இப்போதைக்கு 3 மாச காலம் ஒரு போராட்டம் தான். உண்மையா பையா? சத்தமா சொல்லு பேத்தி. ஒண்ணு முதல்ல நல்லா ஆக்கி தரேன். நான் செவ்வாய்க்கிழமை எனக்கு ஒரு மாலை வேண்டுவியா? வேண்டுதே மாட்டியா? 2 கனி தரேன். இந்த கனி தான் என்னுடைய கிளை போட்ட மாட்டியா? கிளை போட்டா ஒண்ணு செய்ய முடியாது. கருப்பசாமி இந்த கனியை தரேன். அறுத்து தேய்ச்சி குளிக்கணும். அரை உடம்புல குளிக்கணும். வர செவ்வாய்க்கிழமை எனக்கு ஒரு மாலை வாங்கி தரணும். கனி மாலை கட்டி போடணும். இப்ப 2 கனி கொடுத்துருக்கேன். கட்டி போடவே மாட்டியா? வேற என்னாவது சொல்லு. நான் காப்பாத்தி தரேன். இப்போ ஒன்றை காப்பாத்தி தரேன். 3 நாளையில 3 நாள்ல நல்லா ஆக்கி தரேன். சாப்பிட வச்சு தரேன். எல்லாம் இருக்குது ஓடி போயிடும். அதை பத்தி பயப்படாத. செவ்வாய்க்கிழமை எனக்கு மாலை கட்டி கொண்டு. அப்புறம் உன்னுடைய குடும்பத்தில் அவனுக்கும் நல்ல புத்தியை கொடுத்து குடும்பத்தோட வாழ வச்சு தரேன். இந்த கருப்பசாமி வாக்குமன் நம்பிக்கை இருக்கா? கருப்பசாமி பண்ணி பார்த்திருக்கியா? வேற என்ன கேட்கணும்? 3 நாள்ல குணப்படுத்தி தரேன். கனிமாலை கட்டி விட்டோம். போயிட்டு வரலாம். அடுத்த குடும்பத்தை பத்தி சொல்றேன். போயிட்டு வரலாம். கருப்பசாமி ஆமா சரி பக்கத்துல போ. பாப்பா ஒடியாப்பா ஆலோ குறிச்சி ஒடியா. இல்ல ஆலோ குறிச்சி இருக்கியா இல்ல பொட்டல் குதிரை இருக்கியா? பொட்டல் குதிரை காலைல வாடா. பிள்ளைக்கு எப்படா இருக்கு? வேற என்ன கேட்கணும் வந்திருக்கா? எந்த உறவை காப்பாத்தி தரேன். அமாவாசைக்கு தான் கருப்பசாமி கூப்பிட்டுட்டேன். அமாவாசைக்கு மறக்காம பார்க்கணும். அவருடைய கல்வி செல்வாக்கு நல்லபடியா ஆக்கித்தாரு. படிப்புல எந்த ஒரு பேர்ல காப்பாத்தி தரேன். உனக்கு நல்ல வீடு அமைச்சு தட்டுமாடா? அது ஏன் பொறுப்பு? அமைச்சு தரேன். 3 வாரத்துல ஒரு ஆள்கிட்ட சொல்லி வச்சு கருப்பசாமி அமைச்சு கொடுத்த வீடா கூடி சீக்கிரம் அங்கிருந்து காலி பண்ண போக வச்சு தரேன். கருப்பசாமி நான் இருக்கா போயிட்டு வரேன். நான் அன்னைக்கே உனக்கு வாக்கு கொடுத்தேன். நீ ஒழுங்கா இருந்தா கருப்பசாமி கூட இருப்பேன். எந்த ஒரு குறையில்லாம கருப்பசாமி காப்பாற்று. சொன்னல எப்படி இருக்காரோ இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா அந்த கருப்பசாமி உன் கூட இருப்பேன். நான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நீதியா இருக்கணும். இருப்பியா மாட்டியா? நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். நண்பு இருக்கா? துணி இல்லாம வர வைப்பேன். எப்படி? துணி இல்லாம வருவான். 2ஐயும் கொண்டு காலில் கொண்டு போடுவான். காப்பாத்தி தந்தா போதுமா? கருப்பசாமி சொன்ன வாக்கு மாற மாட்டேன். வெயிட் பண்ண. எப்படி? கருப்பசாமி சொன்ன வாக்கு மாற மாட்டேன். பொறுத்து பார்ப்பேன். ஏற்கனவே அங்க ஒண்ணு இல்லாம ஆயிட்டு. நான் சொல்றது புரியுதா? ஒண்ணு இல்லாம ஆகி போச்சு. போனதுக்கு உண்டான காரியம்லாம் முடிஞ்சிட்டு இனி வரக்கூடிய சிக்கல்களை அவன் பார்த்துட்டு இங்க வாங்கிட்ட விட்ட பிராடு மாதிரி அங்கேயும் விட ஆரம்பிச்சுட்டான். நான் சொல்லு புரியுதாடா? உன்னை ஏமாத்தினால பணத்துல உன் பூர்வீக இடத்தை விற்க வச்சாலா? சத்தமா சொல்லு. அப்படி கூட பணம் காசெல்லாம் கொண்டு போய் ஒதுக்குனாலா? இப்ப எல்லாம் ஒதுக்கிட்டு மேக்கிறது கிழக்க வர நேரம் ஆயிட்டு. வரும்போது கருப்பசாமிகிட்ட கூப்பிட்டு கேட்டுதான் ஏத்துக்கணும். இல்லைன்னு ஏத்துக்கிட கூடாது. காலைல சீக்கிரம் நீ உட்கார பேத்தியா? உனக்கு ஒண்ணும் இல்லை. சாப்பிட்டுதியா? நல்லா சாப்பிட்டுதே இல்லையா? சரி வருவாள். பயப்படாத. திருநாள் அள்ளித்தான் வந்து விழுவாள கால. உன்னுடைய உடலே நல்ல எந்த ஒரு குறையில்லாம தொழிலும் அப்படி நித்த தொழிலும் கொடுத்தா போதுமாப்பா? நான் பாத்துக்கிட்டேன். போயிட்டு கருப்பசாமி பக்கத்துல பேத்தியா? நல்லபடியா எந்த குறையில காப்பாத்தியா? ஆமா பக்கத்துல ஓடியா. என்னடா ரொம்ப நாள் ஆச்சா திருக்கி? ரொம்ப நாள் ஆச்சா திருக்கி? கடைசியா திருக்கினது 3 பேர். உண்மையா? அதெல்லாம் சரியா சொல்லுவேன். கருப்பசாமி நீ எங்க உட்காந்து அடிச்சேன்னு சொல்லுவேன். என்ன செய்ய? உங்க பிள்ளைங்க விட்டுதான் கருப்பசாமி. அது அதிகமா போகக்கூடாது. உண்மையா இல்லையாப்பா? அதிகமா போகக்கூடாது கருப்பசாமி. அதனால வரக்கூடிய பிரச்சனை. ஆனா அடிச்ச மரண வச்சு சண்டை வந்துருக்கும். உண்மையா பையா? இழுத்து விட்டது நான் தான். உண்மையா பையா? உண்மையா இல்லையாப்பா? கருப்பசாமி வழக்காடி பார்த்தா ஏன்னா எந்த ஒரு சோதனை வந்தாலும் கருப்பசாமியை பின்பற்றி கும்பிடக்கூடிய குடும்பத்துல கருப்பசாமி எப்பவுமே முழுசா முதல்ல போய் நிற்பேன். காக்கத்துல முதல்ல வந்து நிற்பேன். அப்படி வரக்கூடிய சேதங்களை இனிமே எதுவுமே ஆகாம முன்கூட்டியே நடக்கக்கூடியது கருப்பசாமி கணிச்சு சொல்லிடுவேன். எதுவுமே கைவிட்டு போகாது. ஆக்க வருவதுக்குள்ள நின்றுட்டு இருக்கும். அழிவுன்னு வந்தா வீட்டுக்குள்ள எதுவும் வராது. அது வெளியே தள்ளிடுவேன். நான் சொல்லு புரியுதாப்பா? கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். சர்ப்பபூமி தான் இருக்கிறது. அது இப்பவும் சொல்றேன். அடுத்தடுத்து வரும். ஆனா கருப்பசாமி யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாம வரக்கூடிய காட்டித்தாரேன். வேற என்ன கேட்கணும்? இடம் பழைய வித்தவ பேர்ல இருக்கு. கரண்ட் பணமும் வீட்டு வசதியும் விருப்பம் வச்சுக்கா இருக்கும். பட்டா வரைக்கும் சிக்கலா இருக்கு. கருப்பசாமி வழக்காடி பார்த்தா கொடுத்த பணம் எங்கேயும் போகாது. வீடு உனக்கு அமைச்சதுதான். எவன் வந்தாலும் விட மாட்டேன். உனக்கு சத்திய வாக்க நான் கொடுத்த வீடு. உண்மையா இல்லையா? 3 தடவை என்கிட்ட கேட்டு முடிச்ச வீடு. உண்மையா இல்லையாப்பா? நான் பாத்துக்கிட்டேன். அப்படி வரக்கூடிய கட்டத்துல அது பூரா மாத்தி அமைச்சு தரேன். மாத்தி அமைச்சு தரக்கூடிய கருப்பசாமி வாக்கு தரேன். யாரு பேர்ல இருக்கோ அவளும் ராஜே உள்ள வந்து நின்று நல்லபடியா உன்னுடைய பேருக்கு எழுதி கொடுத்தா போதுமா? அது நான் பாத்துக்கிட்டேன். இல்லைன்னா எவனையும் விட மாட்டேன். நான் கருப்பசாமி சொன்ன வாக்கு தான். சரி போயிட்டு வரலாம். ஆமா பக்கத்துல கருப்பசாமி. ஆமா என்னமா கேட்கணும்?
என்னடா கேட்கணும் ஒடியாடா பக்கத்துல இடம் ஒடிச்சு போய் வந்திருக்க உனக்கு கேட்க வேண்டாமா மனைவி தான் கேட்கணுமா எல்லாம் சாப்பிட்டாலும் குடிச்சிட்டே இல்லையா இப்படி வரக்கூடிய கருப்பசாமி கிட்ட எப்பவுமே ஒரு சுத்தமா வரணும் அப்படி வந்திருக்க வாக்கு தரேன் இதுக்கப்புறம் நல்லபடியா வந்திருக்கணும் புரியுதாப்பா என்னப்பா கேட்கணும் தொழில் விஷயமா கேட்கணுமா என்ன கேட்கணும் எப்பா அமைச்சு தந்திருக்கேன் ஆனா அதை பாதுகாத்துட்டு உங்களுக்கு கோவப்பட வேண்டாம் நான் சொல்றது புரியுதா கோவப்பட வேண்டாம் கோவம் இருக்க இடத்துல அவ்வளவு இழந்துருவோம் உண்மையா பையா ஏற்கனவே ஒரு இடத்துல நம்ம செய்யாத தவறுக்கு பழிபாவம் சொன்னா வேலையை விட்டுட்டேன் உண்மைன்னு சொல்லு அதனால கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் ஆனா இந்த தொழிலை கொடுத்தாலும் இன்னும் உனக்கு சொந்தமாக்கி தரும்னு சொல்லியிருக்கேன் எப்படி இருக்கு அதே மாதிரி சொந்த தொழிலை கருப்பசாமி உருவாக்கி தரணும் ஆனா அப்படி உருவாக்கி தரக்கூடிய இப்ப வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படிலாம் உட்காரக்கூடாது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்லு புரியுதாடா எல்லாத்தையும் விட்டு கருப்பசாமி எப்படி வாக்கு அந்த வாக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் உன் சொல்லல உன் கூட இருக்காட்டி அவர் சில விஷயங்கள் நடத்துவார் அந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது நான் சொல்லு புரியுதாடா அதுக்காக கருப்பசாமி சொந்த வாக்கில் அப்படித்தான் ஒருத்தன் கேட்காம போயிட்டு கீழே விழுந்து வந்துட்டான் நான் கருப்பசாமி இப்பவும் சொல்றேன் கும்பிட போக வேண்டாம்னு சொல்லல கருப்பசாமி எந்த சாமியும் கும்பிட மாட்டான்னு கருப்பசாமி சொல்லலையா உண்மையா இல்லையா ஏன்னா அப்படி வரக்கூடிய உன் சொடலை வந்து நிற்காருமே அப்படி நின்னாலுமே இப்போதைக்கு எண்ணி 6 ஆண்டு காலத்துல ஒரு பாதகத்தோட தான் நிற்கு உண்மையா பையா சத்தமா சொல்லணும் கருப்பசாமிகிட்ட போய் சொல்லக்கூடாது உண்மையா இல்லையா 6 ஆண்டு காலம் எல்லாத்தையும் இழந்துட்டேன் உண்மையா இல்லையா 6 வருஷம் ஆச்சுமா சத்தமா சொல்லணும் எல்லாம் மண்ணு மதம் அப்படி இழந்து எல்லாம் பேர் போகணும் எல்லாமே இழந்தாச்சு உண்மையா இல்லையா நமக்குன்னு சொந்தமா இப்ப இருக்கக்கூடிய எந்த காக்காளி நிலமும் கிடையாது உண்மையா இல்லையாப்பா தகப்பனாருக்கு உண்மையிலே பாத்தியப்பட்ட இடம் 2 இடம் உண்டு உண்மையாடா சத்தமா சொல்லணும் உண்மையா பையா ஒரு இடம் தான் நீ நினைக்க ஆனா 2 இடம் உண்டு ரெண்டுமே இழந்தாச்சு அதுல ஒரு இப்ப இருக்கிறனாலுமே அதுவும் நிரந்தரம் இல்லாம தான் இருக்கு உண்மையா பையா கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் எங்க போனாலும் கல்வி செல்வாக்கு நாவல் இருக்கிற மாதிரி பண செல்வாக்கத்தான் அதை மட்டும் பிடிச்சிக்கா தப்பான இடத்துல விட்டுறக்கூடாது தவறான இடத்துல சகவாசத்தை வைக்கக்கூடாது அப்படி வைக்க போய் தான் யாருக்கானே நண்பனால தான் எல்லாம் இறந்து போனேன் உண்மையால இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு ஓடிப்பிரு இனி கருப்பசாமி காப்பாத்தி தரேன் வந்தது மாதிரி என்னுடைய இடத்துல அமாவாசை இந்த கருப்பசாமி எப்படி பார்க்க வந்தது வந்துருவியாப்பா வேற என்னப்பா கேட்கணும் வயிறுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே இப்போதைக்கு அந்த வழி நல்லபடியா நிப்பாட்டி தரேன் என்னோட கருப்பசாமி வழக்கில் வரக்கூடிய 2 இடத்துல வந்து பார்த்தேன் இடது பக்கம் வழி இருக்கு உண்மையா நிப்பாட்டி தருவேன் கருப்பசாமி கும்பிட்டு நல்லபடியா வாழ வச்சு தரேன் எந்த ஒரு குறையிலுமே காப்பாத்தி கொடுத்தா போதுமாப்பா வேற என்ன கேட்பேன் சரி வரலாம் நான் கருப்பசாமி இருக்க பாத்துக்கிறேன் என்ன பிறப்புல வேணும் திணற வேணுமா போயிட்டு வரலாம் எல்லாம் கருப்பசாமி கூப்பிட்டதான் எப்பா கருப்பசாமி ஆமா சரிப்பா வரலாம் வேற யார் பாருங்க கருப்பசாமி வழக்கு அப்படி வழக்குல 2 இன்னொரு ஆள் இருக்க யார் வரா என்னை நம்பி வந்தா வாக்கு கொடுப்பேன் ஏடா வீடியோ வரலாம் நீ வாடா உடனே கூப்பிட்டுறேன் சரி